வெல்கம் டு இன்க்ளோரியஸ் பேச்சுலர். நான் உங்கள் அணி. சின்ன வயசில் என்ன ஏதுன்னே புரியாத வயசில் ஒரு படம் நான் மைண்டில் வந்து டேட்டூ குத்துன மாதிரி மைண்டில் நின்றுடும் இல்லையா? என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சில பேருக்கு சந்திரமுகி, ஆம், கில்லி, திருப்பாச்சி மாதிரி படங்கள்லாம் இருந்திருக்கு. எனக்கு அப்பேற்பட்ட ஒரு படம் தான் வட்டாரம். It's a gangster film with more soul and purpose than just some swag and gimmicks. நான் படம் பார்க்காதவங்க போய் பாருங்க. ஏன்னா அந்த படத்த பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் இருக்கும். ஆம், படம் பார்க்காதவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி லைன். பர்மா அப்படின்ற ஒரு சின்ன பையன் அவனோட ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லேயே வந்து ஆர்ஃபன் ஆக்கப்படுறான். ஏன்னா குருபாதம்ன்ற ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் பர்மாவோட அப்பாவை அவமானப்படுத்தினதுனால அவர் அப்பா சூசைட் பண்ணிப்பார். ஸோ இந்த சின்ன வயசில் அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு பசி, நானும் குருபாதம் மாதிரி ஆகணும் அப்படின்னு அவன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறான். அண்ட் தென் போக போக நான் குருபாதமே ஆகணும்னு ஆசைப்பட்றான். ஸோ இது அவன் எப்படி பண்ணால் அண்ட் தென் அவனோட ஜேர்னியில் இருக்கிற இந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ் இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம், லைக் அது லிட்ரலி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம், அண்ட் அந்த இடத்துலையும் இந்த படம் இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. சின்ன வயசில் பார்க்குறச்சு நான் இவ்வளோலாம் நோட்டீஸ் பண்ணல, பட் ஐ ஸ்டில் ஹவ் ஐ ரிமெம்பர் த இமேஜ். பட் தென் ரீசெண்டாக அதை ரீவாச் பண்ணுறச்ச ஐ வாஸ் லைக், ஓ மை காட், திஸ் இஸ் சினிமா அப்படின்ற மாதிரியான மூமெண்ட். என்னோட பிறப்பில் ஒரு வயலன்ஸ், கத்தி, ரத்தம், சாவு இதெல்லாமே இருக்கும். ஏன்னா சிசேரியனில் தான் பிறந்திருப்பான். இந்த படத்தோட ஃப்ரேமில் வந்து ஒரு கத்தி அந்த அப்படி ஸ்லாஷ் பண்ணி அந்த குழந்தை பிறக்கும். இந்த பர்மான்ற குழந்தையோட லைஃப்பில் இந்த மாதிரி டெத், வயலன்ஸ் எல்லாம் அதெல்லாம் ரிவால்வ் ஆகிருக்கும் அப்படின்றத அழகாக காமிச்சிருப்பாரு. உடனே வராதிங்க சிசேரியனில் பிறந்தவங்க எல்லாருமே கேங்ஸ்டர்ஸ் ஆவாங்களா அப்படின்ட்டு. இது ஜஸ்ட் ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்ப்ரெஷன். லைக் ரெட் லைட் எரிஞ்சா அவன் கெட்டவன், க்ரீன் லைட் எரிஞ்சா நல்லவன் அப்படின்ற மாதிரி. பட் ரியல் லைஃப்பில் பச்சை சட்டை போட்டவன் கெட்டவனாகவும், சிகப்பு சட்டை போட்டவன் நல்லவனாகவும் கூட இருக்கலாம். ஓகே, கம்மிங் பேக் டு த பிளாட். அந்த கேரக்டர் ஒரு பிறந்த இம்மிடியேட்டாகவே அதோட ட்ரைட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அவனுக்கு தன்னை அறியாத ஒரு பசி இருக்குது. ஸோ லிட்ரலாகவே பசி இருக்குது. படம் முழுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அண்ட் தென் அவனுக்கு பேர் பர்மா. அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அந்த படத்தில். அந்த படத்தில் அவனுக்கு ஏன் பர்மானா, அவங்க அப்பா நாசர் ஒரு சீனில் சொல்லுவார், அவங்களோட பாட்டன் முப்பாட்டன் வந்து பர்மா லேண்டில் இருந்தவங்க அங்கேருந்து துரத்தி வந்து இங்கே பஞ்சம் புழைக்க வந்திருக்கிறாங்க. அதோட ஞாபகார்த்தமாக பையனுக்கு பர்மான் பேர் வச்சுருப்பார். இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்சர்வேஷன் நான் பண்ணேன்னா, இந்த பர்மாலேருந்து தமிழ் மக்கள்லாம் வெறுக்கடிக்கப்பட்டாங்க இல்லையா? அந்த ஹிஸ்ட்ரி தேடி போய் படிங்க. அப்படி இல்லைன்னா அநேகன் படத்தில் அதோட கிளிம்சஸ் பார்க்கலாம். ஒரு ஒட்டுமொத்த கம்யூனிட்டியுமே அவங்களோட அவுட் ஆஃப் நோவேர் ஆர்ஃபன் ஆகி வேற ஒரு லேண்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட கம்யூனிட்டிலேருந்து வர ஒரு நெக்ஸ்ட் ஃபியூ ஜெனரேஷன்ஸில் இருக்கிறவங்களோட ட்ரைட், அவனுக்குள்ளே இருக்கிற பசி, அவனுக்குள்ளே இருக்கிற கோபம், இதெல்லாம் ஒரு இன்னரண்ட் ரைட் இருக்கலாம் இல்லையா? அதே மாதிரி தான் இவனும் அவுட் ஆஃப் நோவேர் அவனோட ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் ஆர்ஃபன் ஆக்கப்படுறான். லிட்டர்லி நடு ரோட்டில் இருக்கிறான். எல்லாமே ஹி ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ. எஸ், நத்திங் டு லுக் ஆஃப்டர். ஸோ இந்த ஒரு சிமிலாரிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உனக்கு இந்த படத்தில் சிவான் பேர் வச்சுருந்தா கூட தான் படம் போயிருக்கும், கார்த்தின்னு வச்சுருந்தா கூட தான் போயிருக்கும். பட் இந்த பர்மா அப்படின்றது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் லேயர் ஆட் பண்ணுது இல்லையா? அதுவும் இல்லாமல் நடுவில் அந்த ஒரு லாங்குவேஜ் ஐடோன்றது, மைமான்றது நல்லாயிருக்கும். இவங்க பேசுகிற அந்த ஒரு ஸ்லாங்ஸ் எல்லாம். அண்ட் தென் அடுத்த முக்கியமான கேரக்டர் குருபாதம். அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நேம் தான். ஏன்னா குருபாதம் நெப்போலியன் நடிச்சிருப்பார். என்ன ஒரு ஐரனினா, அவருக்கு இன்னொருத்தவங்களோட பாதத்தை பிடிச்சி இருக்கிறது பிடிக்காது. ஆனால் அவருக்கு பேர் குருபாதம். அதே மாதிரி பர்மாவுக்கு வந்து குருபாதம் தான் குரு. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு பிகம் குரு. ஸோ
ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நேம். படத்தோட 3வது பில்லர் அயனாவரம். லிட்ரலி அவர் அயனாவரம் தான். அவர் யானை மாதிரி இந்த படத்தை தாங்குவார். எப்படின்னா அவரோட ஒரு குவர்க்கி சர்காஸ்டிக் கவுண்டர், இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட் ப்ளே இருக்கும். அண்ட் தென் ஒரு கான்டெக்ஸ்டோடு இருக்கும் அந்த வேர்ட் ப்ளேயெல்லாம். அண்ட் தென் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சிண்டிகேட்டை அழகாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். இவர் ஏன் இவ்வளோ சீக்ரெசியாக இருக்கிறாரு, இவர் ஏன் இவ்வளோ ரூல்ஸ் வச்சுருக்கிறாரு, எல்லாத்துக்கும் ஒரு காரணங்கள் இருக்கும். ரைட், காரணங்கள்னு சொல்ல வரைச்சு தான், ஜஸ்டிஃபிகேஷன் வரைச்சு தான் இப்போது ரீசெண்டாக வர எந்த படத்துலையுமே அதை நம்ம பார்க்குறதில்ல. ரைட், இந்த படம் ஏன் நான் ஒரு அண்டர் அப்ரிஷியேட்டடுன்னு நான் ஃபீல் பண்ணேன்னா, அப்படி ஃபீல் பண்ணதில்லை. இட்ஸ் நாட் அ வே ஹெட் ஆஃப் இட்ஸ் டைம். அந்த படத்துலையுமே ஒரு மொக்க காமெடி இருக்கும், ஒரு ஹீரோயின் சாங் இருக்கும். அது அந்த காலத்துக்கான ஒரு படம் தான், அப்படி தான் எடுத்திருப்பாங்க. ஃபைட் சீன்ஸ்லாம் அதே மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்ட். இட்ஸ் அ பிரிட்டி ஆவரேஜ் குட் ஃபிலிம். ஓகே, அது ஏன் நான் ரொம்ப ரீசெண்டாக நான் அது அண்டர் அப்ரிஷியேட்டட்னு ஃபீல் பண்ணுறேன்னா, கேஜிஎஃப் புஷ்பாவோட சக்ஸஸ்னால. ஏன்னா இந்த 2 படத்தோட ப்ரிமைஸுமே வந்து ஒரு ப்ராமிஸ் தான். ஸோ புஷ்பாவில் புஷ்பா 2ல் அவங்க ஒய்ஃப்க்கு பண்ண ப்ராமிஸ், பட் தென் புஷ்பா 1ல் அவங்க அம்மாவை இல்ட்ரேட் பண்ணதுனால வர கோவத்தில் ஆரம்பிக்கிறது தான் அந்த சந்தனை ரெட் சாண்டல்வுட் கடத்துறது. கேஜிஎஃப்ல அவங்க அம்மாவுக்கு பண்ண ப்ராமிஸ். பட் இந்த படத்தில் இவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக எதுவும் இருக்காது. இவங்க அப்பாவை அவமானப்படுத்தியிருப்பார், இவங்க அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருப்பார் நான் குரூப் அதை மாதிரி ஆகணுன்ட்டு. அண்ட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணுவார். அண்ட் தென் இட் வில் கோ வித் த ஃப்ளோ. இந்த படம் அந்த ஐ வாஸ் கம்பேரிங் த ஃபிலிம் வித் புஷ்பா அண்ட் கேஜிஎஃப். ரைட், நீங்கள் நாயகன் எடுத்துக்கோங்க, தளபதி எடுத்துக்கோங்க, என்ன சொல்கிறது, ஒரு லவ்லி கேங்ஸ்டர் படம் நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் எல்லாமே ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு சலீம் ஜாவேதோட ரைட்டிங்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்பட்ட நிறைய படங்கள் இருக்குது. சலீம் ஜாவேத் யாருன்னா இந்த ஷோலே படத்தோட ரைட்டர்ஸ். அவங்க ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபிலிம் அந்த ஃபார்மேட்குள்ளே ஒரு ஹீரோ ஃபிட் ஆகிட்டா அவர் சூப்பர் ஸ்டார் ஆகிடுவார். ஸோ நம்ம சூப்பர் ஸ்டாருமே அந்த மாதிரி படத்துலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்பட்ட படத்தில் நடித்து தான் அவர் வேற ஒரு லீக்குக்கு போனார். அண்ட் அதே ஃபார்மேட்டை தான் கேஜிஎஃப்பும் புஷ்பாவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நாயகன் கூட. என்ன அந்த ஃபார்மேட்டு, என்ன அந்த ஒரு ஃபார்முலா அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம ஹீரோ அவரும் ரவுடி தான், அவரும் டான் தான். அவரோட வில்லன் அவருமே டான் தான். ஸோ வில்லன் கெட்டவன் தான், ஹீரோ கெட்டவன் தான், வில்லன் கேடு கெட்டவன். அது எப்படி நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா, இவர் பொதுவாக நல்ல கருதிய ரவுடியாக டானாக இருப்பார். 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பில்லை அப்படின்வார். அண்ட் தென் கேஜிஎஃப்ல ஒரு டைலாக் இருக்கும், 8 ஷூக்கு பண்ணு போட்டால் தான் ஒரு பாலிஷ் கிடைக்கும். அண்ட் தென் புஷ்பா 2ல கூட பார்த்தீங்கன்னா அந்த ரெட் சாண்டல்வுட் கடத்துறவங்களுக்குலாம் இவர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி திடீர்னு புனிதன் மாதிரியெல்லாம் காட்டுவோம். இந்த படம் வட்டாரம் ஏன் புதுப்பேட்டை, பட் வட்டாரம் பற்றி பேசுகிறதுனால வட்டாரம் ஏன் இந்த படம் தனியாக நிற்குதுன்னா, இதில் இருக்கிற இந்த ஃபார்மேட்டை இந்த ரைட்டர்ஸ்லாம் கான்ஷியஸாக மாற்றிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஹீரோ ஆமாம் அவனுக்கு ஒன்று வேணும், அது பண்ணுறான். பொதுமக்களுக்காக எதாவது பண்ணுறான்னா இல்லை, பண்ணல. அவனுக்கு கன்று வேணும், கன்று பிடிக்கும், அதனால் கன்று விற்கிறான். அவனுக்கு குருபாதை மாதிரி ஆகணும்னா அந்த குருபாதை மாதிரி ஆகிட்டான். இன்ஃபேக்ட் பொண்ணுங்களை நல்லா ட்ரீட் பண்ணுறான்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த ஹீரோயினை மதிக்க கூட மாட்டான். ஆக்சுவலி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை இன்னும் அஃபன் தான் பண்ணிகிட்டு இருப்பான், பார்க்குறவங்களும் அதை கொண்டு. அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர் அவன் கோலுக்கு ஓரியன்டாக இருக்கான். அண்ட் தென் அவன் கோலை அச்சீவ் பண்ணுறான். ஸோ இஸ் லிட்டரலி அன் ஆல்ஃபா மேல். பட் ஆல்ஃபா மேல் பற்றி பேசிருச்சு நம்ம இந்த படத்தை நம்ம எப்படி மிஸ் பண்ணுறது. அனிமல் இந்த படம் நான் சொன்னேன் இல்லையா, சலீம் ஜாவேத் ரைட்டிங்கை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்பட்டு, பட் அதுலேருந்து கான்ஷியஸாக சில விஷயத்தை மாதிரி எழுதியிருப்பாங்களோ அப்படின்ற டவுட் இருக்கு இல்லையா. இந்த ரன்விஜய் சிங் பல்பீர் இருக்கார் இல்லையா அனிமலில், அவருமே ஒரு ஆல்ஃபா மேல் தான். அவன் படத்தில் அவரே சொல்லிக்கிறாரு. அந்த ஆளுமே அவனுக்கு என்ன வேணுமோ தான் பண்ணிப்பான். அவன் சரியாக ட்ரீட் பண்ண மாட்டான். அவனுக்கு வேணும்னா சோயாவை பண்ணுவான், நிறைய மேனிப்புலேட் பண்ணுவான். உங்கள் அப்பாவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவான்.
ஸோ லிட்ரலி த சேம் கேரக்டர் ஹியர் பர்மா. ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஆனால் நம்மளுக்கு பர்மா ஒரு லெவல் எக்ஸ்ட்ராவாக தெரியுமா அனிமல் படத்தில் வர ரன் விஜய் சிங் விட. ஏன் அப்படின்னா நம்ம பர்மா வந்து ஒரு அண்டர் ப்ரிவிலேஜ்ட் ரன் விஜய் சிங் பல்பீர். நம்ம ரன் விஜய் சிங் பல்பீர் வந்து ப்ரிவிலேஜ்டு பர்மா. ஏன்னா 2 பேருக்குமே கன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், கன்ஸ் பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது ஜஸ்ட் லைக் ஒரு சிமிலாரிட்டி நான் நோட்டீஸ் பண்ணது. ஏன் இதை சொல்கிறேன்னா, திஸ் ஃபிலிம் இது எப்போயோ ரிலீஸ் ஆன படம், பட் இப்போ ரிலீஸ் ஆன படத்தோட நம்ம கம்பேர் பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்கு. இந்த படத்தை இப்போவே ரீமேக்கே பண்ணாலும் இந்த படத்தில் நம்ம இந்த சோலை வந்து ரீக்ரியேட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. I can go on and on about this film. இந்த வில்லன் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வில்லன். இந்த படம் என்ன தனி ஒருவன் படத்தில் வர அரவிந்த் சுவாமியை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச வில்லன் நெப்போலியன் தான் இந்த வட்டாரம் படத்தில். ஏன்னா இது ஆக்சுவலி ஹீரோ மெட்டீரியல். இந்த படத்தில் அவர் ஒரு சாதாரண ரவுடியாக இருப்பார், அண்ட் தென் பிஸ்னஸ் மேனாக இருப்பார். இப்போ அவர் ரவுடி கிடையாது, ரைட்? அவர் ஒரு சந்தன மரத்தை கடத்தலை, ஒரு ட்ரக்ஸ் கடத்தலை, கவர்மெண்ட் இருக்கிற பிஸ்னஸில் இவர் ரொம்ப ப்ரோக்கராக இருக்கார். இஸ் ஆக்சுவலி லீகல் ரவுடி. இப்படி அவரோட க்ரோத் இருக்கும். அந்த நாங்கள் பசங்களுக்கு போதுமான ப்ரிவிலேஜ் கொடுத்துருப்பாரு. லைக் அவர் பசங்கள்லாம் வந்து அவரோட கண்ட்ரோலில் இருந்திருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கு, அந்த ஹீரோயினுக்கு வீட்டில் படிக்கணும்னா நீ வீட்டில் படிக்கலாம், ஹாஸ்டலில் போய் படிக்கிறியா நீ ஹாஸ்டலில் போய் படிக்கலாம். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. அந்த பொண்ணுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியன் இருக்கும். இந்த படத்தோட ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து நம்ம நெப்போலியன் அவங்க அப்பாவை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா சொல்லி தானே பர்மாவோட அப்பாவை அடித்து அவர் செத்து போயிட்டாரு. அந்த கோவம் இருக்கும். கோவத்தை எப்படி வெளிப்படுத்துறது? நான் வீட்டில் இருக்க மாட்டேன், நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எப்போ அவங்க திருப்பி வீட்டுக்கு வருவாங்கன்னா நம்ம பர்மா வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வருவாங்க. ஸோ இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக எழுதிட்டு எதுக்கு சார் ஹீரோ கிட்ட மட்டும் லூஸாக இருக்கிற மாதிரி எழுதிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், கமான், இதை விட முக்கிய படம் ஹீரோயின்ஸ் எழுதியிருக்கிறாங்க. திஸ் இஸ் ஐ ஃபீல் இட்ஸ் குட். அவருக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். அந்த சேர் ஒரு சென்டிமெண்ட். அவர் வீடு பார்த்தீங்களா, அவர் நினச்சிருந்த ஒரு பெரிய பங்களாவில், அவர் பீச் ஹவுஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பங்களாவில் இருக்கலாம். பட் ஸ்டில் அவருக்கும் பிடிச்ச வீட்டில் இருப்பார். ஒரு கார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் கார்லாம் இருக்கும். இதுக்குன்னு ஒரு சீன்ஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க, சின்ன சின்ன சீன்ஸ் அப்படி இருக்கும். இதெல்லாம் தான் ஹீரோ பண்ணுவார். அவர் போனால் நல்லா ட்ரீட் பண்ணுறாரு, ரைட்? அவர் வில்லன், அவரோட ஆப்போனண்ட் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாரு. இஸ் ஹீரோ மெட்டீரியல், ரைட்? பட் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் ஒரு லிட்ரலி என் ஆல்ஃபாமேல். கண்டுக்க மாட்டேன், எதுவுமே கண்டுக்க மாட்டேன். எனக்கு வேணும்னா நான் கொலை பண்ணுவேன், இன்னும் ரெக்ரெட்ஸ். இப்படி தான் ஒரு கேரக்டர் இருக்கும். ஆனால் அந்த கேரக்டர் ஹீரோ அப்படின்னு நம்ம வச்சுருப்பாரு. ஐ லவ் குருபாதம், பட் அட் த சேம் டைம் ஐ வாண்ட் பர்மா டு என்ன சொல்கிறது, சக்சீட் இன் ஹிஸ் பிளான். No, I will not suck seed. No one will be sucking seed. இதில் தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரைட்டிங் இருக்கும். ஸோ இது யூஸ்வலி இந்த டைரக்டர் சரண் ஃபிலிமில் நல்லா அப்ரிஷியேட் பண்ணப்பட்டாலும் இவரோட ஃப்ரேம், கம்போசிஷன் அதெல்லாம் வந்து யாரும் பெருசாக பேச மாட்டாங்க, ரைட்? இப்போது ரொம்ப ஓப்பனாக பேசுகிறேனே, மணிரத்னம் இந்த டேரக்டரோட ஃபிலிம்லாம் பெருசாக போகலனாலும் அந்த படத்தில் எவ்வளோ ஃப்ரேம் பார்த்தீங்களா, இந்த கலர் கிரேடிங்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பேசுகிறதுக்கு ஒரு கும்பல் இருக்கும். பட் இந்த மாதிரி படத்தில் யாரும் பெருசாக பேச மாட்டாங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரேம் இதோ இங்கே இப்போ காமிச்சிருப்பேன். இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா வியர்டாக இருக்கும். லைக் ஒரு காருக்குள்ளே கேமரா இருக்கும், அதுவும் ஒரு ஸ்டீரிங்குள்ளே என்ன நடக்குதுன்றது காட்டுவாங்க. அந்த கான்வர்சேஷன் இஸ் ப்ரிட்டி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நம்ம பர்மா சர்க்கிளில் வராரா இல்லையா அப்படின்றது தான். பர்மா சர்க்கிள்குள்ளே வந்தார்னா என்ன நடக்கும்ன்றதை அழகாக காமிச்சிருப்பார். ஸோ பர்மா இந்த சர்க்கிள்குள்ளே வரைச்ச இந்த சர்க்கிள்லேருந்து வெளில போகிற முதல் ஆள் வந்து குருபாதமோட ஃபஸ்ட்டு பையன். அண்ட் இன்னும் அடுத்த ஃபியூ சீன்ஸில் அந்த ஆள் செத்து போயிடும். இது ஒரு ப்ரில்லியன்ட் ஃப்ளோ ஷேடோன்னு சொல்லாமல் இப்படி சொல்லலாம், தப்பு இல்லை. அந்த மாதிரி நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்குது. அது ஒரு சீனில் வந்து ஹைகோர்ட் வாசலில் ஒரு ஃப்ரேம் இருக்கும், ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் ஒரு டின்னரில் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறச்ச அவரோட
சிக்கனா மட்டனான்னு தெரியல. அதுவுமே ஒரு கன் ஷேப்பில் மாட்டிட்டு இஸ் ஸோ ஒப்சஸ்டு வித் கன்ஸ் அப்படின்றத அழகாக காமிச்சிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேவரட் டைலாக். அந்த அமெரிக்கா மாதிரி யார் காசு கொடுத்தாலும் நான் கன் வைப்பேன்ற ஒரு டைலாக். அதில் ஒரு சின்ன ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டச்சு. இட்ஸ் நாட் ஒரு அனதர் ஃபிலிம். ரொம்ப பிரில்லியண்டாக எழுதப்பட்ட ஃபிலிம். இந்த படத்தை திருப்பியும் பாருங்கள். அண்ட் தென் by any chance, if you are Malayali, don't watch the film in Malayalam dubbed version. They ruined that film. പുഷ്പൻ പുഷ്പരായൻ ഇവൻ ടിക്കറ്റ് എടുത്തില്ല. ஓகே, நீங்கள் தமிழில் பாருங்கள். என்ன சப்டைட்டில்ஸ் இருக்குது, யூடியூப்லேயும் இருக்குது. நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். I am a fan of director Saran's filmography, right? அவரோட மற்ற படங்களும் நல்லாயிருக்கும். நீங்கள் அதையும் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இதய திருடன், இட்ஸ் ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது, ஒக்க ஃபிலிம். பட் அந்த படத்தில் நிறைய பிரில்லியன்ஸ் காமிச்சிருப்பார் டேரக்டர் சார். அதை பற்றி அப்புறமா டைம் கிடச்சா பேசலாம். ஸோ டூ செக் திஸ் ஃபிலிம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிலிம், அதை பற்றி பேசணும்னு தோணுச்சு. அண்ட் ஐ கேன் கோ ஆன் அண்ட் ஆன் அபவுட் திஸ் ஃபிலிம், ரைட்? When I say I'm a fan of director Saran's filmography, I don't mean Market Raja. That's a bullshit. Yep.